பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு நம்மை அவர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். வேத புத்தகத்திலே ஆண்டவர் தம்முடைய வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை நாம் படித்து அதன்படி நடந்து அதை கை கொள்ளும் பொழுது நம்மை அவர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லியிருக்கிறார். 35 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் என்பவன் தேவனுடைய வழியில் நடக்காதவன், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன், அசுத்தமான பாவங்கள் செய்கிறவன், கர்த்தரை விட்டு விலகிறவன் தான் துன்மார்க்கன். அல்லேலூயா. எனவே துன்மார்க்கர்கள் பூமியில் அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 38 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்பட்டு படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அவர் துன்மார்க்கரின் முடிவு அறுப்புண்டு போவதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய வழியில் நடக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்கிறவர்கள், அசுத்தமான பாவங்கள் செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். அந்த துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்மார்க்கனை ஆண்டவர் ஒரு பச்சையான மரத்துக்கு, அது தழைத்து பசுமையாக இருக்கிற ஒரு பச்சை மரத்தை போல இருக்கிற அந்த ஓமையை துன்மார்க்கனுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். அந்த துன்மார்க்கன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற ஒரு பச்சையான மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவனை காணப்படவில்லை. நீ பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்கள் தீமை செய்கிறவர்கள் பசுமையாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா, துன்மார்க்கமாய் அசுத்தமான பாவம் செய்கிறவன் அவங்கனை செழிப்பாக நல்ல ஒரு பசுமையான மரத்தை போல தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முடிவு பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அறுப்புண்டு போய் விடுகிறான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட எரிகோவுக்கு போகும்போது வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அந்த அத்தி மரம் பார்த்திங்கன்னா இலைகள் இருக்கிறது, நல்ல பசுமையாக இருக்கிறது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த மரத்தில் கனி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. கனி ஒன்றும் இல்லை. உடனே ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார். அது உடனே பட்டு போனது என்று நான் வாசிக்கிறேன். உடனே நியாயத்தீர்ப்பு, உடனே தண்டனை. அல்லேலூயா. அந்த அத்திமரம், கனி கொடுக்காத அத்திமரம் அறுப்புண்டு போனது. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அத்திமரம் பசுமையாக இருந்தது, ஆனால் கனி இல்லை. இன்றைக்கும் அநேகர்கள் பசுமையாக இருக்கிறாங்க, கனி இல்லாமல் துன்மார்க்கரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த துன்மார்க்கரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள், இந்த பசுமையான மரத்தை போல் இருக்கிற ஜனங்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாமும் தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்போமானால், தேவனுடைய வழியில் நாம் நடக்காமல் இருப்போமானால், பாவம் செய்து கொண்டிருப்போமானால், நாமும் இந்த துன்மார்க்கர் லிஸ்ட்டில் நம்ம பேர் பொறிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. எனவே நாம் அந்த லிஸ்ட்டிலேருந்து வெளியே வருவோம். துன்மார்க்கனுங்கிற அந்த நிலைமையிலிருந்து நாம் வெளியே வந்து நாம் மறுபடியும் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருடைய பிள்ளை மாறுவோம். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டுப்போ தேவனுக்கு விருப்பமே கிடையாது. அல்லேலூயா. நாம் யாரும் அறுப்புண்டு போயிடக்கூடாது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பாவ செயலை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பி நாம் கர்த்தருடைய வழியில் நடப்போம். அவருக்கு காத்திருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. நாம் யாரும் அறுப்புண்டு போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை துன்மார்க்க செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். மனம் திரும்புவோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது பாவம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன் நல்லா இருக்கிறானே, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த துன்மார்க்கன் அறுப்புண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம்
ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். துன்மார்க்கன்கிற நிலைமையிலிருந்து நாம் நீதிமான்களாய் மாறுவோம். நீதிமான்களாய் மாறி நாம் கனி கொடுக்கிற மரமாய், அநேகர்களுக்கு ஆசீர்வாதமான கனி கொடுக்கிற மரமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நீதிமான்களாக, ஆண்டவரே கனி கொடுக்கிற மரமாய், ஆண்டவரே நாங்கள் நல்ல, ஆண்டவரே செழிப்பான கனி கொடுக்கிற மரமாய் காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வழியில் நடக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.